ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், தக்காளி 3 தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு தேவையான அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் 3 வெங்காயம். இது ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி கொஜ்ஜி எப்படி ரெடி பண்ணலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது காயட்டும். கடுகு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா இப்போது வணங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச கருவேப்பிலையும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா 2 வணக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை போட்டுட்டு ஒரு வணக்கிட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இதை மூடிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் இதை நம்ம 2 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போயிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. அவ்வளோதான். இதில் இப்போ நம்ம வடித்து வச்சு சாப்பாடை மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் நெய் போட்டாச்சு. இதை நல்லா 1 நிமிஷம் கருகிற வரைக்கும் கரையிற வரைக்கும் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாப்பாடு தான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாப்பாட்டுக்கான நம்ம சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதுக்கு உருளைக்கிழங்கு நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு 2 விசில் விட்டுட்டு அதை எடுத்து தோல் உரித்து நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு உரித்து எடுத்தாச்சு. இப்போது இது நமக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் 2-3 பீஸாக. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு இது மட்டும் தான். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது மட்டும் தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யலாம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அது எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது 2 திரட்டு இது பரட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா கிண்டிட்டோம். இது 5 நிமிஷம் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போது எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா சிம்மிலே இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதுதான் ஆலு ஃப்ரை. இது தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி ஸ்டேஜில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தொட்டுக்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை எவ்வளோ காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.